அவன் உட்காந்துட்டான், ஆலயத்துக்கு வெளில தான் இருக்கான், உள்ள ஆலயத்துக்குள்ளே வரல. எப்படி அது? நீங்கள் தான் அப்போஸ்தலர், நீங்கள் தான் தீர்க்கதரிசி, நீங்கள் தான் மேய்ப்பர், நீங்கள் தான் போதகர், நீங்கள் தான் சுவிசேஷகர். இன்னொரு போதகர் இடத்துலலாம் கொண்டு போக முடியாது. நம்மளுடைய குடும்ப அங்கத்தின நிலைமை வேறு மாதிரி இருக்குது. அவன் பிரசங்கத்தில் இதை கதையாக சொல்ல இருப்பான். யாருக்காது தேவையாதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஆகிடும் அதெல்லாம். அதனால் சொல்கிறேன், கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பரலோகத்தில் பலன் பெருசாக இருக்கும். இதில் தான் கர்த்தர் டென்ஷனாகி சொன்னது, என் நாமத்தினால் தீர்க்கதரிசி சொன்னீங்க, உங்களை நான் அறியேன், சுகமாக்கினீங்க, அற்புதம் செஞ்சீங்க, வேணாண்டா நீங்கள், உங்களை யாரையுமே தெரியாது எனக்கு, உங்களை அறியன் அக்கிரம சேர்க்கார், என்னை விட்டு அகன்று போங்க கர்த்தர் சொந்தக்காரன். காரணம் இதுதான். இவங்க பிரகாசிக்க ஆரம்பித்தோடனே எல்லாருடைய விளக்கு அணையிற மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும். இது நடைமுறை. இது முதல்ல ஆள் அட்ரஸ் இருக்காது, அதுக்கப்புறம் தேவன் பயன்படுத்த அதனால தான் நிரந்தரமாக அந்த பயன்பாட்டுக்குள்ள